ரீசென்ட்டா விஜயோட பாலிடிக்ஸ் பத்தியும், ஜனநாயகன் ரிலீஸ் இஷ்யூஸ் பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல என் பாயிண்ட்ஸ ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண முடியலன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த லாங் ஃபார்மேட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிளியர் ஒன் திங். எனக்கு எந்தவித பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸும் இல்ல. இது ஒரு காமன் வோட்டரா எனக்கு தோன்ற பாயிண்ட்ஸ் பத்தி தான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். விஜய் பாலிடிக்ஸ்க்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ண டே ஒன்ல இருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. வாட் இஸ் விஜய் பிரிங்கிங் இன்டு த டேபிள்? எனக்கு தோன்ற ஒரே பதில் ஒரு டாக்ஸிக் நான் பொலிட்டிசைஸ்ட் குரூப். அதை தவிர வேற இந்த சினாரியோக்கு வேற எதையுமே அவர் எடுத்துட்டு வரல. நான் ஏன் அந்த குரூப்பை டாக்ஸிக்னு கூப்பிடுறேன்னா, இப்ப ஜேகேக்கு நடக்கிறத பார்த்தா உங்களுக்கே அது ஏன் புரியும். ஜேகே அந்த ஹோல் வீடியோல லிட்டரலா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணியும் டிஎம்கே பண்ற தப்பையும் தான் மேஜரா சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஃபுல் வீடியோ கூட பார்க்காம அவனுங்க எல்லாம் உட்காந்து அவரை லிட்டரலா திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் ஆன்லைன் ஸ்பேஸ்ல இருந்ததே இல்லையான்னா இந்த மாதிரி ஒரு குரூப் எப்பயுமே இருந்திருக்காங்க. பட் டுடேஸ் டாக்ஸிக் குரூப் ஆஃப் விஜய் இஸ் ஆன் அ ஹோல் நியூ லெவல். அந்த மாதிரி ஒரு வால்யூம் ஆஃப் ஹியூஜ் டாக்ஸிக் க்ரௌட் இது வரைக்கும் ஆன்லைன் ஸ்பேஸ் ஹிஸ்டரியில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்காக விஜய் தான் இந்த கூட்டத்தை இப்படி எல்லாம் பண்ண சொல்றாருன்றது நான் மீன் பண்ணல. ஒரு காலத்துல விஜய் ஆக்டரா இருக்கும்போது இந்த க்ரௌட் ட்விட்டர்ல அஜித் விஜய் ஃபேன் ஃபேட்ஸுக்கும் தியேட்டர்ல கட் அவுட் வைக்கவும் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால அதை பத்தி எதுவும் பேசாம கடந்து போனாரு. ஆனா இன்னைக்கு பொலிட்டிஷியன் ஆன பிறகு பட் அதே க்ரௌட் ஜெனரல் பப்ளிக் கிட்ட அவருக்கு ஒரு கெட்ட பேர் இப்ப வாங்கி தந்துகிட்டு இருக்கு. இப்போ லெட்ஸ் கம் டு த மெயின் ரீசன் வை ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ. நான் இதை ஒரு டைம் இல்ல 2 டைம் இல்ல ஆன்லைன்ல நிறைய டைம் பார்த்துட்டேன். விஜயும் விஜய் ஃபேன்ஸும் அவரையும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பேரிசனே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டர் ஸ்டூபிடிட்டி. எம்ஜிஆர் ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லிட்டரலா 10 இயர்ஸ் ஆஃப் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்தாரு. அதே மாதிரி அவரோட ஃபேன் கிளப்ஸ் வேர் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் டிஎம்கே. ஒரு ஏடிஎம்கேன்ற கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த ஃபேன் கிளப்ஸ் ஒரு தற்கொலை கூட்டம் இல்ல, லிட்டரலா ஒரு பொலிட்டிசைஸ்ட் பொலிட்டிக்கல் குரூப். அதே மாதிரி ஏடிஎம்கேன்றது டிஎம்கேல இருந்து உடைக்கப்பட்ட ஒரு அங்கம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ட் எம்ஜிஆர் கம்பேரிசன்றது மலைக்கும் மடுவுக்குமான கம்பேரிசன். என் பழைய வீடியோல டிவிகேவோட சைலன்ஸ் பத்தி பேசினதுக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட்ல அவர் சொன்னது இதுதான்: கருத்து சொல்றது அரசியல் இல்லை ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சப்போர்ட்டா கருத்து சொல்றதுதான் ஓட் பாலிடிக்ஸ். கருத்து சொல்லி அவங்க கூட ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கணும். இங்க கருத்து சொல்றதே இல்லை, அப்புறம் எங்க வந்து நிக்கிறது? ஒரு பிரச்சனைன்னா மக்கள் கூட நிக்காம அவங்களுக்கு சப்போர்ட்டா கருத்து கூட சொல்லாம எப்படி ப்ரோ மெஜாரிட்டி காட்ட போறீங்க? விஜய் ஃபேன்ஸ் ஓட்டை மட்டும் வச்சா? இன்னைக்கே என் கான்ஸ்டியூன்சில எனக்கு ஒரு பிரச்சனைன்னா ஏடிஎம்கே இல்ல டிஎம்கேவா இருந்தாலும் யார்கிட்ட போய் நிக்கணும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா டிவிகேல என் கான்ஸ்டியூன்சி ஆள் இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. எப்படி ப்ரோ ஆரம்பிச்ச வெறும் 2.5 வருஷத்துல எல்லா கான்ஸ்டியூன்சிலயும் ஆள் இருக்க முடியும்னு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது. ஆனா அதே 2.5 வருஷத்துல நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் நான் எதிர்பார்ப்பேன். இன்னைக்கு டிஎம்கே ஆட்சியில பேச 1008 இஷ்யூஸ் இருக்கு இங்க. ஆனா இது வரைக்கும் டிவிகே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சாலிட் ப்ரொடெஸ்ட் கூட பண்ணதில்ல. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா விஜய் அவரோட ஃப்ரீ டைம்ல தான் வந்து இஷ்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாரு போல. ஒரு பப்ளிக் இஷ்யூல அவங்க கூட நிக்கிறதும் அவங்களுக்காக சண்டை போடுறதும் ஒரு பொலிட்டீஷியனோட பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி அந்த கமெண்ட்ல விஜய் இஸ் ஜஸ்ட் அன் எம்ப்ளாயி இன் ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் வில் லுக் இன்டு சென்சார் இஷ்யூஸ்னு சொல்லியிருந்தாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டர் நான்சென்ஸ். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சென்சார் இஷ்யூஸ் வர்றதுக்கு ஒரே காரணம் விஜயோட பொலிட்டிக்கல் வெஞ்சர் மட்டும்தான். இன்னைக்கு சிபிஐ கேஸை பார்த்து பயந்து அவரோட ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணாத ஒருத்தர் நாளைக்கே சிஎம் ஆன பிறகு விஜய் மேல ஒரு ஃபேக் இடி கேஸையோ இல்ல எனி அதர் இன்ஸ்டிடியூஷனல் கேஸை ஃபைல் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாருன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஜனநாயகன் இஷ்யூ ஜஸ்ட் அ மூவி இஷ்யூல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாறி பல நாள் ஆச்சு. இந்த இஷ்யூல விஜயோட சைலன்ஸ் ரொம்ப அலார்மிங்கா இருக்கு. இது எல்லாத்த விட விஜய் ஃபேன்ஸோட பீக் ஹிப்போக்ரஸி ஒன்று இருக்கு. டிஎம்கே காரனுங்க இவங்களை பார்த்து சங்கின்னு கூப்பிடுறானுங்கன்னு சொல்லி அழுகுறானுங்க. ஆனா அதே நேரம் இவனுங்களை எதிர்த்து எவன் கருத்து சொன்னாலும் அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அவனுங்க எல்லாருமே 200 ரூபா ஊப்பி.